الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وزال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا لعبد الله جام طهرا وبوجه أمينة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد بكماله كشف الدجى بجماله حسنت جميع وخصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وجد وعظم عظيم الشان أهل بيت طهار النبوي سيدي سندي مرشدي مربي مولاي جدي قرة عيني ملجاي روحي غوث الدارين مظهر رسول الله السيد محمد مولا جلالي الحسيني والحسني البخاري صاحب القنوري رضي الله تعالى عنه. اللهم انفعنا من بركاته آمين. وامددنا بمدده آمين. وارفعنا بمحبته آمين. وارفعنا بنوره آمين. وارفعنا بزمرته آمين. وارفع مرادنا بكرامه آمين. وارفع مرادنا بكرامه آمين. وارفع مرادنا بكرامه آمين. حق لا اله الا الله ملك الحق المبين محمد رسول الله صادق الوعد الامين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وجد وعظم عظيم الشان أهل بيت أطهار نبوي جدي قرة عيني ملجاي روحي سيد محمد مولا جلالي الحسيني والحسني البخاري صاحب القنوري நாயகத்துடைய உருஸ் முனவருடைய முபாரக்கான நாளாகும் இந்த ஷவ்வால் மாதம் பிறை 3வது தினம் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமானுடைய பரிசுத்த பரம்பரையில் இமாம் அலி மகாம் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா இப்னு ரசூலுல்லாஹி இமாம் ஹுசைன் அலைஹி அஃதலு ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாத் அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹரத் அனாமி நாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையில் 33வது தலைமுறை வாரிசாக தெய்வீக ஜீவிய திரு பேரராக இந்த உலகத்தில் அவதரித்த மிகப்பெரிய குத்துபுல் வஜூத் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைனி அல் ஹசனி அல் புகாரி சாஹிபுல் கண்ணூரி நாயகம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுல் ஷான் அஹ்லு பைத் தஹார் நபவி உடைய அதுமத்துல் அக்பரை மகா விசேஷத்தை மகா கௌரவத்தை நமக்கு அறிவித்து தரக்கூடிய ஏராளமான ஆயாத்துல் குர்ஆன் ஷரீஃபும் ஹதீஸ் நபவியா அல்லாஹ்வுடைய கலாமும் கண்மணி நாயகத்துடைய திருவாக்குகளும் ஏராளம் நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்குது அஹ்லு பைத் தஹார் நபவியாவுடைய மகா மகத்துவங்கள். அப்படி உள்ள உன்னதமான விஷயங்கள்ல ஒரு முத்தான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம்.
ஒரு சமயத்துல கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாயகத்துடைய ஹதரத்துல் கரீம்ல ஒரு யஹூதி ஒருத்தன் கையில ஒரு ஒட்டகையை வச்சிருக்கிறான். ஒரு கையில ஒரு ஒட்டகையும் மறு கையில ஒரு சஹாபியும் பிடிச்சிக்கிட்டு வர்றான். ஒரு கையில ஒரு ஒட்டகை, மறு கையில ஒரு சஹாபி, ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு, ரெண்டையும் கூட்டிக்கிட்டு, சஹாபியும் கூட்டிக்கிட்டு ஒட்டகையும் கூட்டிக்கிட்டு சில யஹூதிகளையும் கூட கூட்டிகிட்டு வரான். அந்த நேரத்துல எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகம் அவர்கள் சஹாபாக்கள் ஜமாத் ஷரீஃபோட என்ன நாயகம் ஜல்வா ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சமயத்துல வந்து யஹூதி நாயகத்திட்ட வந்து சொன்னா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபி என்னுடைய ஒட்டகையை திருடிட்டார். என் ஒட்டகை தங்கட சஹாபி களவாண்டுட்டார், களவு செஞ்சிட்டார். நான் அதை பிடிச்சிட்டேன். ஏன்னா என்ன நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அவருக்கு? இதோ சாட்சிகள் இருக்குது, நான் கூட கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அவர் களவாண்டத்துக்குள்ள சாட்சி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாட்சிகளை பார்த்து கேட்டாங்க, இவர் சொல்றது என்ன உண்மையான? எல்லா நாயகத்துக்கு தெரியும் இது லாஹிருல் ஆலமுல் அஸ்பாப் அல்லவா, அதனால எஜமா கேட்கறாங்க. எஜமா பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தை நடத்துவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் கேட்டாங்க, அவர் சொல்றது சரியான? கூட வந்த எல்லா யஹூதி என்ன? ஆமா, தங்களுடைய சஹாபி இவரோட ஒட்டகையை களவாண்டுட்டாரு, நாங்கெல்லாம் அதுக்கு சாட்சின்னு கூட 4 பேர் சாட்சி நிற்கிறோம். நாயகம் இந்த சஹாபிட்ட கேட்டாப்புல, இந்த உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா? அந்த ஒட்டகம் உங்களோட ஒட்டகம் இல்ல அவர் சொல்றதை மறுக்கிறதுக்கு? இந்த ஒட்டகம் யஹூதி ஒட்டகம் இல்ல உங்களோட ஒட்டகம் சொல்றது ஏதாவது சாட்சி இருக்குதா? இல்ல நீங்க களவாங்கலது ஏதாவது சாட்சி இருக்குதா? இந்த சாபி சொன்னாங்க, என்கிட்ட சாட்சி எதுவும் இல்லை நாயகம், எனக்கு சாட்சி அல்லாஹ் ரசூல் தான், சாட்சி என்கிட்ட எதுவும் இல்லை. அப்ப ஷரியத்துடைய தீர்ப்பு என்ன? களவாண்டா கையை வெட்டணும். அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய கைய வெட்டுறதுக்கான தீர்ப்பு செஞ்சுட்டாங்க. கையை வெட்டுறதுக்கான தீர்ப்பு நாயகம் செஞ்சுட்டாங்க. தீர்ப்பு செஞ்ச உடனே இந்த சஹாபி ஹய்யுல் கய்யுமான அர்ஹமுர் ராஹிமீனான அல்லாஹ்விடம் முறையிட்டாப்புல, யா அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலம் நடத்தாட்டக்கூடிய எல்லா விஷயத்திலும் கைர் இருக்கும், எந்த குழப்பமும் வராம நாயகம் என்ன செய்வாங்க? காப்பாத்துவாங்க. உன்னுடைய ரஹமத் அவர்கள், உன்னுடைய உஜூத் ரஹமத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயனே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் இதோடைய ஹகீகத் என்னன்னு தெரியும். என்னோட ஒட்டகத்தை, என் ஒட்டகத்தை அவன் பிடிச்சிக்கிட்டு வந்து என்னை வந்துட்டு பலாத்காரம் பண்ணி இழுத்துக்கிட்டு வந்து கூட அவனுக்கு சப்போர்ட்டரான அவன் கவுமில் உள்ள ஆட்களையும் கூட சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்து நிரபராதியான என்னை இப்போ கள்ளனாக்கி ஷரியத்தில் ஊக்கமான கையை வெட்டுறதுக்கும் தீர்ப்பாயிடுச்சு. யா அல்லாஹ், என் கை வெட்டப்பட்டுட்டா நான் உன் ஹபீபுல் ஆலத்துடைய மிகப்பெரிய ஆஷிக்கானவன், நான் இந்த குற்றத்தை செய்யல. உன் ஹபீபுல் ஆலத்துடைய நேசர்களை, ஆஷிக்கின்களை, உஷாக்கான குலாமான குலாமீன்களை நீ கேவலப்படுத்த மாட்டான்ல. என் கை வெட்டப்பட்டுட்டா நான் ரோட்ல போகும்போதுன்னா அன்னைக்கு ஒட்டகத்தை களவாண்டி யஹூதி ஒட்டகத்தை களவாண்டதுனால கண்மணி நாயகம் கையை வெட்ட சொல்லி தீர்ப்பு கொடுத்த ஆளுன்னு என்னை எல்லாரும் இழித்து பழித்து கேவலமா பேசுவாங்கல்ல. என் குடும்பத்தையும் மக்களையும் பிள்ளைகளையும் பொண்டாட்டி எல்லாரும் என்ன தெருவில் நடந்தா அன்னைக்கு கை வெட்டப்பட்ட அந்த சஹாபியுடைய குடும்பம்னு சொல்லி பேசுவாங்களா. நான் இந்த குற்றத்தை எதையும் செய்யலையா அல்லான்னு கல்பால அந்த சஹாபி அல்லா இடத்துல முறையிடுறாங்க. புரிஞ்சா? முறையிட்ட உடனே நாயகம் இந்த சஹாபியை பார்த்து அந்த யஹூதியை பார்த்து கேட்டாங்க, இப்போ தீர்ப்பு செஞ்சது சரிதானேன்னு. ஆமா, கரெக்டா பண்ணிட்டீங்கல்ல, நான் தான் சாட்சி கொண்டு வந்துட்டேன்ல, சாட்சி நான் கொண்டு வந்துட்டேன் 4 பேரை. ஏன்னா சாட்சி சொல்லிட்டாங்க உங்க முன்னாடி. அப்புறம் என் ஒட்டையை களவாண்டாரு, நான் கையும் களவுமா பிடிச்சேன், அதான் அவரையும் ஒட்டகையத்தையும் நான் மட்டும் இழுத்துக்கிட்டு வந்தேன் அன்னு சொன்ன உடனே நாயகம் மறுபடியும் சாப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது சாட்சி இருக்குதாங்க?
நாயகமே, என்கிட்ட சாட்சி இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்குது நாயகமே, என்ன சொல்லுங்க, அதை செய்யறேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, தாங்கள் அந்த ஒட்டகைட்டையே கேட்டா, நான் யாருக்கு சொந்தமானதுன்னு ஒட்டகைட்ட கேட்டா அந்த ஒட்டகை என்ன சொல்லுதுன்னு சொல்லி தாங்கள் பாருங்க. இப்படி சொன்னவொன்னு யஹூதிகள்லாம் சிரிச்சான். ஒட்டகை பேசுமா? என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒட்டகை பேசுமா? ஒட்டகம் ஆடு மாடு பேச செய்யும், என்ன முட்டாள்தனமா இருக்குது? கையை வெட்டுங்க அவரை, திரும்ப செஞ்சாச்சு. நாயக திருவிழமானாங்க. அது சரியான யோசனை, ஒட்டகைட்டை கேட்கும். மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டையை பார்த்து கேட்டாங்க, நீ யாருக்கு சொந்தமானது? அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ்வுடைய குத்ரத் மாஷா அல்லாஹ். அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அலமத்து ஷரீஃபா அல்லாஹ் இல்ஹாராக்கி, அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலமத்து ஷரீஃபா அல்லாஹ் இல்ஹாராக்கி, அவன் ஹபீபுல் ஆலத்துடைய சஹாபியோட இஸ்ஸத்தை அல்லாஹ் எப்படி காப்பாத்துறான் பாரு மாஷா அல்லாஹ். இப்படி ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான நிலையிலும் நாம கேவலப்பட்டுறாம அல்லாஹ் நம்மளை தீனியத்திலையும் துனியாவியத்திலையும் உக்ரவியத்திலையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்தாருடைய நாலஞ்சு சகடி பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஹிஃப்ஸ் செய்வான் இன்ஷாஅல்லாஹ். உடனே என்ன நாயகம் கேட்டாங்க ஒட்டகையை பார்த்து, நீ யாருக்கு சொந்தமானது? சுப்ஹானல்லாஹ். அந்த ஒட்டகை முதல்ல சொன்னுச்சு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். முதல்ல ஷஹாதத்தோடு ஆரம்பிக்கும். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். நாயகமே, தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சாட்சி சொல்றேன். தங்களுடைய தர்பார் ஷரீஃப்ல யாரும் பொய் சொல்ல முடியாது, யாரும் பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தங்களுக்கு காட்டி கொடுத்துருவான், அல்லாஹ் தங்களுக்கு வஹி கொடுத்துருவான். தங்களோட அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறான், தாங்கள் அல்லாஹ்வோட பேசிட்டு இருக்கிறவங்க மாஷா அல்லாஹ். நாயகமே, நான் தங்களுடைய சஹாபிக்கு சொந்தமானது. யஹூதி சொல்றது அத்தனையும் போய், நான் தங்கள் சஹாபியுடைய ஒட்டகை. என்னுடைய முதலாளிட்ட இருந்து என்ன பலாத்காரம் பண்ணி இழுத்துக்கிட்டு, என் முதலாளி இழுத்துக்கிட்டு பொய் சாட்சி சொல்றதுக்கு சில பேரையும் கூட கூட்டிட்டு வர்றான். கள்ள இந்த யஹூதி தானே தவிர தங்கள் சஹாபி அல்ல நாயகமேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். ஒட்டக வாய் திறந்து பேசணும்னு அத்தனை யஹூதிகளும் வாயடைச்சு போயிட்டான். இன்னொன்னு, அவங்க கூட பொய் சாட்சி சொல்ல வந்த பல பேருக்கு கல்புல, ஆஹா, இவர்கள் அல்லாஹ்வுடைய நபி ரசூல்ங்கிறது சத்தியமானது. அவங்க ஒட்டையை பார்த்து கேட்ட உடனே வாயில்லா ஜீவன் என்ன வாய் திறந்து உண்மை நம்ம எல்லாரும் காதல் விழுற மாதிரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாஷையில பேசுது. இது என்ன புதிய ஒரு அஜபுல் அஜாயிபா இருக்குது, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய நபி ரசூலுங்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்துறாங்க. யஹூதிகளுக்கு என்ன கல்பு அப்படி நாயகத்தின் மீது ஈர்ப்பு உண்டானுச்சு. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஆஷிக்கான அந்த சஹாபியை பார்த்துட்டு கேட்டாங்க, நாயகம், அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லி பேசுறாங்க. என்ன அமல் நீங்க செய்றீங்க? அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி உங்களை காப்பாத்திட்டானே, எந்த அமல் அல்லாஹ் உங்களுடைய அமல்ல எந்த அமல்ல அல்லாஹ் பூரித்து போனான், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான்? இந்த சஹாபி சொன்னாங்க, என் ஆர்வி ரட்சகரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாயகமே, நான் எல்லா இரவிலும் உறங்க போறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி தங்களுடைய மகா விசேஷங்களையும் தங்களுடைய மகா மகத்துவங்களையும் நான் என்ன செய்வேன், எண்ணி பார்த்து அல்லாஹ் எப்பேற்பட்ட நபியுடைய ரசூலுடைய உம்மத்தாக நம்மளை ஆக்கியிருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எப்பேற்பட்ட நபியுடைய ரசூலுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான்னு சொல்லி தங்களுக்கு அல்லாஹ் இடத்துல உள்ள அந்த ரிஃபாத்துல் அக்பர், அந்த மகா விசேஷங்களை எண்ணி நான் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டு அன்போடு பிரியத்தோடு பாசத்தோடு தாங்கள் மீது எனக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் உறக்க வர வரைக்கும் நான் ஸலவாத்து ஷரீஃப் ஓதுவேன் நாயகமே. இதுதான் என்கிட்ட உள்ள அமல், விசேஷமான அமல், வேற எதுவும் இல்லை. யா ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்த நாயகம் ஜோதிமயமான திருவாயால் சொன்னாங்க, உங்களுடைய அந்த அமல்ல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டான். உங்களுடைய அந்த அமல்ல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டான். அந்த சந்தோஷத்தால அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த விதமான தில்லத்தும் கேவலமும் வராம அல்லாஹ் காப்பாத்திட்டான்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகைய சஹாபி கையில கொடுத்து சந்தோஷமாக அனுப்புனாங்க நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ். அப்போ இப்பேற்பட்ட ஸலவாத்து ஷரீஃப் நாயகம் ஜோதிமயமான திருவாயால திருவுளம் ஆகுறாங்க. எப்போ அது காமில் ஆகும்னு சொன்னான்,
ஸலவாத் ஷரீஃப் எப்ப சம்பூரணமாக பரிபூரணமாகும் ஆல முஹம்மது பேர்ல ஸலவாத் ஷரீஃப் சொன்னால்தான் அந்த ஸலவாத் என்னாகும், பரிபூரணமாகும். இல்லங்கட்டி என்ன ஸலவாத் பரிபூரணமாகாது. இவ்வளவு பெரிய மகா விசேஷமான ஸலவாத், பாக்கியம் போக்கும் ஸலவாத் எப்ப காமிலாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொன்னா அது காமில் ஆவறது இல்ல. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். ஆல முஹம்மது பேர்ல என்ன ஸலவாத் சரி சொல்லாம அந்த ஸலவாத் காமில் ஆகாதுங்கறாங்க. உம்முல் முஃமினீன் சய்யிதா ஆயிஷா துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ நஃபானா மின் பரகாத்திஹா தஹர தலான். சய்யிதா ஆயிஷா நாயகி உம்மா மஸாலா சொல்றாங்க, என்னவாது, அதாவது ஆல முஹம்மது பேர்ல அஹ்லு பைத் அத்ஹா நபவி பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸன் கரீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துல் அபவைன் ஷரீஃப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துல் அஸ்வாஜ் முத்தஹரா உம்மஹாத்துல் முஃமினீன்கள், இவங்க எல்லாம் ஆல முஹம்மது மாஷாஅல்லாஹ், எல்லாம் ஆல முஹம்மது. ஆனால் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஆயிஷா நாஹி, முஸல்மா நாஹி, ஜுவைரா நாஹி எல்லாரும் அஹ்லு பைத் தான். ஆனா அவங்கெல்லாம் அவங்களோட அஹ்லு பைத்துங்கிற அந்த விஷயம் முடிஞ்சிடும். புரிஞ்சா? உதாரணத்துக்கு முஸல்மா நாஹி, அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நிக்காஹுக்கு முன்னாடி அபூ சலமாங்கிற சஹாபி கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. மாஷா அல்லாஹ், அவங்க ஓது போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் நாயகம் அவங்கள கல்யாணம் முடிச்சாங்க. அப்போ கல்யாணம் முடிக்கும்போது அவங்களுக்கு அபூ சலமா ரலியல்லாஹு பிறந்த பிள்ளை மக்கள்லாம் உண்டு. புரிஞ்சா? அந்த பிள்ளைகள்லாம் வரமாட்டாங்க அஹ்லு பைத்துல, முஸல்மா நாஹி மட்டும் வருவாங்க. மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மட்டும் வருவாங்க. அது அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அஹ்லு பைத்துடைய அந்த ஃபஸீலத் என்ன இன்கிதா ஆயிடும், அது முடிஞ்சிடும். புரிஞ்சா? ஆனா அஹ்லு பைத் அத்ஹார நபவி கியாமத் வரைக்கும் முஸல்சல் ஆகிறது. கியாமத் சூர் ஊதுற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அஹ்லு பைத் அத்ஹார நபி மாஷா அல்லாஹ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது. பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களும் அவர்களுடைய அவுலாதுகள் தான் மாஷா அல்லாஹ். ஹஸனைன் கரீமன் அவுலாதுகள் தான் மாஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும். அது மாதிரி சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர் சையதுனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரை. புரியுதா? இதெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன கியாமத் வரை முஸல்சலா வந்துகிட்டே இருக்கும். ஆல முஹம்மது நாயகத்துடைய பரிசுத்த குடும்பம், அந்த ஒளிமயமான ஆல முஹம்மது அஹ்லு பைத் அத்ஹார நபவியாவுல மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய 33வது தலைமுறையாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள் தான் நாம இன்னைக்கு உருஸ் முபாரக் செய்யக்கூடிய நம்முடைய அரசுல் கரீமான் நாயகர், என்னுடைய அருமை பாட்டனார் மாஷா அல்லாஹ், என்னுடைய 6வது தலைமுறை அருமை பாட்டனார் மாஷா அல்லாஹ். எங்களுக்கு என்ன அல்ஹம்துலில்லாஹ் 6வது தலைமுறை கிரேட் கிராண்ட் ஃபாதர் மாஷா அல்லாஹ் ஜத்துல் கரீம் அல்ஹம்துலில்லாஹ் قطب الأقطاب غوث الأحباب سيد السادات غوث الدارين مظهر رسول الله جد الكريم روحي ملجأي السيد محمد مولى جلالي الحسيني والحسني البخاري صاحب الكنوري رضي الله تعالى وأفاض علينا البركات منه دهر الظاهر آمين. ناهم அவர்கள் அவர்கள் மாஷா புகாரி தங்க கராமத் அல்ஹம்துலில்லாஹ் கணக்கில்லாம ஏராளமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அதுல மகா விசேஷமான கராமத் அல்ஹம்துலில்லாஹ் கௌதுலாலத்துடைய 13வது தலைமுறை பேரப்பிள்ளை, கௌசுலாலத்துடைய 13வது தலைமுறை பேரப்பிள்ளை. பெரியதுமாண்டவங்க காதரவழியா 11வது தலைமுறை பேரப்பிள்ளை, 13வது தலைமுறை பேரப்பிள்ளை கவரத்திங்கிற தீவுல இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், கவரத்திங்கிற லட்சத்தீவுல உள்ள கவரத்திங்கிற தீவுல இருக்கிறாங்க. கௌசுலாலத்துடைய 13வது தலைமுறை பேரப்பிள்ளை. அல்ஹம்துலில்லாஹ் எதுமாக உங்களோட குடும்பம் பாஷா நாயகமும் காதரவழி ஆண்டவங்க அவங்களும் 2 பேரும் என்ன கௌதுலாலத்துடைய புள்ள, கௌதுலாலத்துடைய பிரதான ஹலீஃபா சையதுனா அப்துல் ரஸாக் தாஜுத்தீன் காதிர் நாயகத்துடைய பரம்பரையில வரக்கூடியவங்க மாஷா அல்லாஹ். அவங்க யாருன்னு சொன்னா புகாரி தங்க நாயகத்துடைய உம்மா, புகாரி தங்க நாயகத்தை பெத்த உம்மா சையதா ஆயிஷா அல் ஐதுரூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. புகாரி தங்க நாயகத்துடைய வாப்பா பேரு சையது முஹம்மது அல் புகாரி, அவங்களோட உம்மா பேரு சையதா ஆயிஷா அல் ஐதுரூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சையதா ஆயிஷா அல் ஐதுரூசி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொந்த தாய் மாமா. கௌதுலாலத்துடைய 13வது தலைமுறை பேரப்பிள்ளை. புரிஞ்சா? சொல்றது புரியுதா? புகாரி தங்க நாயகத்துடைய உம்மா யாருன்னா கௌதுநாயகத்துடைய குடும்பத்தில் உள்ளவங்க, கௌதுநாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையில் வந்தவங்க. விளங்குச்சா? அவங்களும் என்ன கௌதுநாயகத்துடைய 13வது தலைமுறை பேரப்பிள்ளை. புகாரி தங்க நாயகத்துடைய உம்மாடைய உம்மா கூட பிறந்தவங்க தான்
குத்துபுஸ்ஸமானா சையது முகமது காசிம் வலியுல்லான்னு சொல்லி கவரத்தில் இருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய சாஹிபுல் கராமத். புரிஞ்சா? ஒரு தடவை என்ன அவங்கள கராமத்து ஒன்று பார்த்துக்கலாம், நிறைய இருக்குது. மசாலா என்ன ஒதுவு செஞ்சுட்டு பள்ளிக்கு வரும்போது ஒரு காக்கை பறந்து எச்சம் போட்டுச்சு, கீழே எச்சம் போட்டுச்சு, அவங்க மேலே போடல, கீழே எச்சம் போட்டுச்சு. அதோட சொன்னாங்க இனிமேல் இந்த தீவுல காக்கா வேணான்னு சொன்னாங்க. புரிஞ்சா? மாஷா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அந்த தீவுல காக்கா கிடையாது. அது மாதிரி ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க தீவுல. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுடைய அழுக சத்தம் கேட்டுச்சு, கிரைங் சத்தம், முனங்கல் சத்தம். என்னன்னு கேட்டாங்க. கூட வந்தவங்கலாம் சொன்னாங்க மாஷா அல்லாஹ் பிரசவ வெளியாக இருக்குது. அந்த காலத்தில் என்ன வீட்டில் தானே பிரசவம் பார்க்குறது, இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் என்ன பிரசவ சொன்ன உடனே சொன்னாங்க அப்படியான்னு உடனே ஒரு இஸ்மு ஒரு தட்டையில் எழுதி என்ன அதை கழுவி குடிக்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கழுவி குடிச்சோடனே சுகப்பிரசவமாக புள்ள பிறந்துருச்சு. அந்த தட்டை இன்னும் அப்பாட ரவுதாசிகள் மௌஜூதா இருக்குது. இன்னைக்கு அந்த தீவுல என்ன யாருக்கும் பிரசவ வேதனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் புள்ள பிற டைம்ல தட்டையை போய் கழுவி குழந்தை குடிச்சாங்க, புள்ள சுகப்பிரசவம் பிறந்துடும். யாரும் ஹாஸ்பிட்டலுக்கும் போறதில்லை மாஷா. அப்படி கூட மிகப்பெரிய சாஹிபுல் கராமாத் குத்துபு தஹர் ஜத்துல் கரீம் சையது முகமது காசிம் வலியுல்லா மௌதுலானத்துடைய 13வது தலைமுறை பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். அவங்க புகாரத்தங்கநாத்துடைய உம்மாவுக்கு சொந்த தாய் மாமா, உம்மாவுடைய ஷேகம் கூட. அவங்க கூட தான் பையத் புகாரத்தங்கநாத்துடைய உம்மா. அப்ப அடிக்கடி மாமாவை பார்க்கறதுக்கு போவாங்க. அப்படி ஒரு தடவை பார்க்கறதுக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் அவங்க நிறைய பெரிய பெரிய அவுலியாக்கள்லாம் அவங்களை வந்து பார்ப்பாங்க. காசிம் வலியுல்லா அப்பா நாயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திருச்சு நிற்கிறாங்க. வழக்கத்துக்கு மாற்றமா புகாரத்தங்கநாத்துடைய உம்மா போகும்போது அவங்க மருமக சகோதரியுடைய புள்ள எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, என்ன நம்மளை பார்த்துட்டு மாமா எந்திரிக்கிறாங்க அப்படி மறுபடியும் நினைச்சாங்க. ஓ அவங்களுக்கு நம்ம நினைச்சுக்கோ நம்மளை பார்த்து எந்திரிக்கிறாங்கன்னு. அவங்க முபாரக்கான கண்ணுக்கு வேற யாராவது அவுலியாக்கள் வந்து ஆஜராக இருப்பாங்க, அதை பார்த்துட்டு எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாளைக்கு பிறகு போகும்போது அப்ப எந்திரிச்சு நிற்கிறாங்க. யாரை பார்த்துட்டு? புகாரத்தங்கநாத்துடைய உமாவை பார்த்துட்டு. அப்ப நினைச்சாங்க என்னடா இது புதுசா இருக்குதுன்னு சொல்லி சரி வந்துட்டாங்க. 3ஆம் தரம் போகும்போது புகாரத்தங்கநாத்துடைய அப்ப அவங்க காசிமுல்லா அப்பா மட்டும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஏன்னா மருமக போகும்போது எந்திரிச்சு இருக்கிறான்னு துடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டாங்க. என்ன ஜமான என்ன பார்த்துட்டு சின்ன பிள்ளைய பார்த்துட்டு தாங்கள் எந்திரிக்கிறீங்க பெரியவங்கன்னு சொல்லி. அப்போ காசிமுல்லா அப்பா நான் சொன்னாங்க மாஷா அல்லாஹ் மகளே நான் உங்களை மட்டும் காணல, உங்க வயத்துல இருக்கிறது பெரிய கௌசத்தாரன், இருலோகத்துக்குள்ள பெரிய கௌஸ் இருக்கிறார் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு நூறுடைய ஸுஹூருடைய முபாரக்கான வயித்துல இருக்குது. அந்த நூரை பார்த்துட்டு நான் எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. யார? புகாரத்தங்கலா பானா உம்மாட ஹம்முல்ல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அவங்க உம்மாட வயிற்றுக்குள்ள இருக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களும் மாஷா அல்லாஹ் அவங்கள இக்ராம் செஞ்சாங்க, கொண்டாடினாங்க மாஷா அல்லாஹ், அவங்கள கௌரவிச்சாங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய குத்துபுல் அக்தாப் ஆவார்கள் சையது முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைனி வல் ஹசனி அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா வஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹு தஹரத் தனாமின் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது பட்டம் விடுற பழக்கம் உண்டு, ஷோக்கு உண்டு. புகாரத்தங்கலா அப்பா நாயத்து ஏன்னா தீவுல பட்டம் விடுவாங்க கடற்கரையில் போய். அப்படி ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன 50 கணக்கு பண்ண போகுது. மாஷா அல்லாஹ் என்ன பட்டம் விடுற பழக்கம் உண்டு. பட்டம் விடுற பழக்கத்துல உம்மா கூட அவங்க என்ன செய்யறாங்க, வளப்பட்டினத்துக்கு வர்றாங்க அப்பாட்ட. புகாரத்தங்கலா அப்பா நாயத்துடைய வாப்பாவுடைய வாப்பா வளப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. போதரமுல சிராஜுல் அக்தாப் சையத் அஹமது ஜலாலுதீன் புகாரி, அஹமது ஜலாலுதீன் புகாரி நாயத்துடைய புள்ள சையத் இஸ்மாயில் அக்பர் புகாரி, அவங்களோட புள்ள சையத் பா ஃபக்ருதீன் புகாரி, அவங்களோட புள்ள சையத் முகமது அல் புகாரி, அவங்களோட புள்ள தான் சையத் முகமது மௌலா ஜலாலி அல் புகாரி மாஷா. புரிஞ்சா? அப்போ உம்மா வந்துட்டு ஜியாரத்துக்கு வர்றாங்க. வளப்பட்டின செருவு தீவுலேருந்து வர்றாங்க. தீவுலேருந்து வரும்போது உம்மா கூட அல்ஹம்துலில்லாஹ் புகாரத்தங்கலா அப்பாவும் எங்க வராங்க, வளப்பட்டினத்துக்கு வராங்க. வளப்பட்டினத்துக்கு வரும்போது பட்டத்தை அப்பா என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டு வந்தாங்க, தோழன்ட்ட. நீ வச்சுக்க, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி. என்ன தீவுக்கு வந்த உம்மா மாச கணக்கில் தங்கிட்டாங்க. சொந்த பந்தங்கள்லாம் அங்கே இருக்குது, தங்கிட்டாங்க மாசால. தங்கி முடிச்சுட்டு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் மடங்கி தீவுக்கு போகும்போது புகாரத்தங்கலா அப்பா நாங்கள் பட்டத்தை கொடுத்த கூட்டாளிட்ட ஃப்ரெண்ட்ட போய் பட்டத்தை வாங்குறதுக்கு போனா அந்த வீட்டை எல்லாரும் அந்த ஃப்ரெண்ட உமா அப்பாலாம் சோகமா உட்காந்துருக்கிறாங்க. என்ன விஷயம் எங்க அவனு கேட்டாங்க. இவங்க வளப்பட்டினம் வந்த நேரத்தில் புகாரத்தங்கலா அப்பா நாயத்துடைய அந்த ஃப்ரெண்ட் அந்த பிள்ளைக்கு
உடம்பு சரியில்லாம போய் இந்த புள்ள மூத்தா போயிடுச்சு. அந்த புள்ள மூத்தா போன சோகத்துல புள்ளையோட அம்மா அப்பாலாங்கிறாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே புகார்த்துங்களா பண்ண செஞ்சாங்க, நேர விருவன் கபரஸ்தானுக்கு போனோம். கபரஸ்தான்ல போய் அல்ஹம்துலில்லாஹ் அடக்கி இருந்த அந்த மையத்தை பார்த்து என்ன இதெல்லாம் குர்ஆன் உறுதிப்படுத்துது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன ஹயாத்தாக்குனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா ஆல இம்ரான்ல வேணாச்சா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன புகார்த்தங்கள் அப்பா நாயகம் அந்த மையத்தை போய் பையனை போய் என்ன அவங்களோட கூட்டாளியே இந்தா என்ன வந்து படுத்துட்ட பட்டை எங்கடா வச்ச என்ன ஒரு எந்திரிச்சு வா வந்து பட்டத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டு போகும். அல்லாஹு அக்பர் கபீரா. அந்த புள்ள கேட்டுச்சு, செய்தவர்களே நான் தங்களை சுகபத்து பண்ணதுனால அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் சந்தோஷமா வச்சிருக்கிறான். இப்போ என்ன அம்மா அப்பா பார்த்தா மறுபடியும் வீட்டில் வச்சிருவாப்புல, நீங்க திருப்பி குழந்தைங்க விட்டுருவீங்களா? வீட்டில் விட்டுற மாட்டீங்களே, எனக்கு வாய்தா கொடுங்க. பட்டத்தை வந்து எடுத்தாரு. மடை இங்கே வந்து விட்டுருவா அன்மாசம் கூட்டு. அல்லாஹ் அக்பர். எல்லாம் அஜபா ஆச்சரியமா இருக்கு, ஊரே ஆச்சரியமா பாக்குது. மையத்தை மாச கணக்கில் ஒரு நாள் 2 நாள் இல்ல, புரிஞ்சா? இது ஈசா நபி காலத்தில் நடந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தானது ஹயாத்தாக்குற தன்மையை ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தௌஹீதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மையத்தை போனுச்சு. உடனே மாஷா அல்லாஹ் சொன்னானுவோ, அந்த காலத்தில் உள்ள நீங்க சொல்றீங்களே மூத்தானது ஹயாத்தாக்குங்க தூக்கிட்டு போற மையத்தை நிப்பாட்டி வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கும்பு இதுன்னு இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழும்பு. மையத்தை எந்திரிச்சிருச்சு. அப்ப இன்கார செய்யறவங்க எப்படி செய்வான்ல சொன்னா, இது இப்ப மூத்தா போனது சுட சுட இந்த ஒழுங்கா ரூபு போயிருக்காது. என்ன கபூர்ல உள்ளதை போய் ஹயாத்தாக்கணும். வா போலாம். ஒரு கபூர்ல போய் காட்டினானு அங்க போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கும்பு இதுன்னு இல்ல என்ன மாஷா அல்லாஹ் என்ன ஹயாத்தாயிடுச்சு. அப்ப சில பேர் சொன்னா, இது சில நாள் தான் அணிச்சு, இன்னும் பாடி எல்லாம் அழிஞ்சு போகல, மண்ணு அரிக்கல, முழுசா உடம்பு இருந்திருக்கும், அதனால ஹயாத்தாக்கிட்டீங்க. ஏதோ சமானால உள்ளது, அது கபரே அடையாளம் தெரியாதது, கபரே இல்லாதது, அப்படி ஒரு மையத்தை போய் ஹயாத்தாக்கணும். சரி வா போறோம். ஒண்ணுமே அடையாளமே இல்லை, தட்டாந்தரையா கிடக்குது. ஆனா அவனு கேள்விப்பட்டிருக்கிறான் ஒரு காலத்துல, அவனோட பாட்டை மட்டும் சொல்லியிருக்கிறான் இங்க கபரஸ்தான் இருந்துச்சுன்னு சொல்லி. அது ஒண்ணு என்ன ஒரு கபரும் கிடையாது, ஒரு அடையாளம் கிடையாது. அங்கவே விட்டோன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொம்பு இதுன்னு சொன்ன ஹயாத்தாவரா. அப்படி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள சாம். நூஹ் நபியுடைய புள்ள சாம் ஏன்னா ஹயாத்தாராப்ல எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எல்லாரும் பாக்குறான். ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு வாலிபரா இருக்கிறாங்க, முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு, வெள்ளை முடியா இருக்குது. நல்ல வாலிபர், நல்ல யங் பாய், முடியெல்லாம் வெள்ளையா இருக்குது. எல்லாரும் கேட்டாப்படி, இது என்ன இது வாலிபராக்குறீங்க, முடியெல்லாம் வெள்ளையா இருக்குது. அப்ப சாம் சொன்னாப்புல, நான் முடியெல்லாம் கருப்பா தான் இருந்தேன், கும்பு இதுன்னு நான் சொன்ன உடனே கியாமத் வந்துருச்சோ நான் பயந்துட்டேன். அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிற நேரம் வந்துருச்சே, ரப்புல் ஆலமீனுடைய ஜட்ஜ்மெண்ட் டே வந்துருச்சுங்கிற அந்த அச்சத்தால எனக்கு என்ன ஆயிடுச்சு, முடியெல்லாம் வெள்ளையா போயிடுச்சு. யா நபி அல்லான்னு சொல்லி சொன்னாப்புல. மாசா விளங்குதா? இது அத்தனையும் என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரிசாலத் விஷயத்தில் குர்ஆன் தஹ்கீக் செய்யுது. அப்போ புகார்த்துங்களா அப்போ என்ன செய்யறாங்க, ஹயாத்தாய் கூட்டிட்டு வந்து பட்டத்து வந்தவன புள்ள வந்தவன அம்மா அப்பாக்கல பெரிய ஆச்சரியம். அப்பா புள்ளைய கொடுங்க, நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன அவன் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறானா, உங்களுக்கு அவன் துவா செய்வான். புரிஞ்சா? பொறுமையா இருங்க, இன்னொரு புள்ள உங்களுக்கு வரும், உங்களுக்கு நல்லா இன்னொன்று தருவான். அந்த நல்வா கொடுத்துட்டு அம்மா அப்பாவுக்கு பட்டத்தை வாங்கிட்டு மாஷா அல்லாஹ் மறுபடியும் கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டு வந்தவங்க. இப்பேற்பட்ட மிகப்பெரிய சாஹிபுல் கராமாத் குத்துபுல் அக்தாப் ஹௌசர்தாரே அசையத் முஹம்மது மௌலா ஜலாலியுல் ஹுசைனி வல் ஹசனி அல் புகாரி நாயகம். மாஷா அல்லாஹ் புகார்த்தங்கள் அப்பா நாயகம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய விலாயத்துடைய உச்சத்தில் உள்ளவங்கன்னு சொன்னா, எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய முகத்தஸ் அவங்க. மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய பரிசுத்தமான நிழல். மாஷா அல்லாஹ் சையத் முகமது மௌலா ஜலாலில் புகாரி. அதனால புகார்த்தங்கள் அப்பா நாயத்தை பெரிய பெரிய அவங்களோட முரீதுகளில் உள்ள பெரிய பெரிய அவுலியாக்கள் யாரு, காயில் பணத்தில் உள்ள உமரோலி அப்பா நாய் பெரிய குத்துப்பா, அவங்க சவுத்தல் அப்பா நாயத்தில் பேரப்புள்ள அவங்களும் உள்பட எல்லாரும் மாஷா அல்லாஹ் புகார்த்தங்கள் அப்பா நாயத்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இப்போ அப்பா கூப்பிடுறாங்க ஒரு முரீத எப்பான்னு சொல்லி, செய்தி யார சூழல்லா யார சூழலான்னு கூப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ் புகார்த்தங்கள் அப்பா நாய் விளங்குச்சா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான ஹுஷ்பு, அந்த தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய தீதார முகத்தஸா இருந்துச்சு. ஜத்தல் கரீம் ரூஹி மன்ஜா சையத் முஹம்மது மௌலா ஜலாலியில்
ஹுசைனி வல் ஹசனி அல் புகார் நாயகத்துடைய தீதார் ஷரீஃப் மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவதனத்துல கமலக்கூடிய அந்த தெய்வீக நறுமணம் கமல் வெளியாகிட்டு இருந்துச்சு மாஷா. புகார் தங்கள் அப்பா நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திருமேலில மாஷா. அப்பேற்பட்ட மிகப்பெரிய குத்துபுல் அக்தாப் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைனி வல் ஹசனி அல் புகாரி நாயகத்துடைய இந்த ஷவ்வால் முகர்ரம் சங்கையான ஷவ்வால் மாதத்துடைய இந்த 3வது பிற மாஷா அல்லாஹ் மூலல் புகார் நாயகத்துடைய கராமாத்துகளும் கமாலாத்துகளும் தாராளம் ஏராளம் இருக்கு. அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் என்ன, அவர்களுடைய தரீக்கத்துல புகாரி தங்கள் நாயகத்துடைய மன்ஹஜ் ஷரீஃப்ல அவர்களுடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் ஆலம் மௌலல் ஆலம் ஹஸனத்துல் சையது ஷஹதா பரக்கத்து கொண்டு மாஷா அல்லாஹ் நம்மளை என்ன சேர்த்து வச்சுக்கிறாப்புல. நம்மளை அல்லாஹ் தாயிமாக காயிமாக புகாரி நாயகத்துடைய நாலன் முபாரக்குடைய தஹத்து ஷரீஃப்ல நம்மளை தீனிலையும் துனியாவிலும் ஆகிரத்திலும் ஆக்கி மாஷா அல்லாஹ் நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை சொர்க்கத்திலேயும் புகாரி அவர்களுடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக் நம்மையும் நம்முடைய ஆளையும் சேர்த்து அருள் புரிவார்களாக மாஷா அல்லாஹ். உங்க பெரிய பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ். புகாரி நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப் என்ன, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத்துல் அக்பர் மாஷா. புகாரி நாயகத்தை என்ன மஹப்பத் வைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் விளங்குச்சா அல்ஹம்துலில்லாஹ். மக்கத்துக்கு போற மாதிரி புகாரி நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப் போய் ஜியாரத் செய்ய மக்கத்துக்கு போற மாதிரி ரொம்ப பயபக்தியோட போவாங்கன்னா காயல்பட்டினம் ஊர்வலில் அப்பாவும் கிழக்கிற தக்காசாவில் அப்பாவும் மாஷா. இவங்க எல்லாம் யாரு, பெரிய குத்துபுமார்கள் மாஷா. சாதாரண ஆட்சி நாவருஜமா ஆண்டவங்க எல்லாரோட மசாலா என்ன சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க பாஷா நாயகம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய குத்துபுமார்கள் இவங்கெல்லாம் மாஷா. ஏன்னா காபத்துல்லா ஷரீஃப் பார்க்க போகும்போது காபா ஷரீஃப் போகும்போது எந்த ஹைபத்தோட போவாங்களோ அந்த ஹைபத்தோட போவாங்கன்னா குத்துபுல் அக்தாப் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி புகாரி உடைய ஹதரத் ஷரீஃப் போகும்போது மாஷா. என்ன காரணம் என்ன, புகாரி தங்கள் அதிமுஷான் அந்த அளவுக்கு மகா உச்சமானது அல்ஹம்துலில்லாஹ். வேற நினைச்சா அப்போ புகாரி தங்கள் நாயகத்துடைய ஒளிமயமான உரு ஷரீஃபுடைய தினமாக இருக்குது இந்த ஷவ்வால் முகர்ரம் பிறகு 3வது நாள் மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் தஹார் நபவி அவர்கள் மீது என்ன யார் மீது ஸலவாத்து சரி சொல்ல காட்டி ஸலவாத்து காமில் ஆகாதோ அந்த ஸலவாத்துடைய நாயகத்துடைய புனித குடும்பமா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஹஸனைன் கரீமனுடைய தவ செல்வமா இருக்கிறாங்க சையத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைனி வல் ஹசனி புகார் நாயகம் மாஷா அல்லாஹ். புகாரி தங்கள் நாயகத்துக்கு ஒரு காக்கா உண்டு, சையத் இப்ராஹிம் அல் புகாரி. புரிஞ்சா புகாரி தங்கள் நாயகத்துடைய நானாங்க மூத்த சகோதரர். என்ன அவங்களோட புள்ள சையது முஹம்மது மௌலா சையத் இப்ராஹிம் அல் புகாரியுடைய புள்ள சையது முஹம்மது அல் புகாரி அவங்க பேரும். அந்த சையது முஹம்மது அல் புகாரி புகாரி தங்கள் நாயகத்துடைய மகளை கல்யாணம் முடிச்சாங்க மாஷா. அதாவது காக்காட மகன் தம்பியோட மகளை கல்யாணம் முடிக்கிறாங்க மாஷா. புரியுதா, காக்காட மகன் தம்பியோட மகளை கல்யாணம் முடிக்கிறாங்க. சையது முஹம்மது அல் புகாரி புகாரி தங்கள் நாயகத்துடைய மகளை கல்யாணம் முடிச்சு அந்த பரம்பரையில தான் நம்மளோட வாப்பா நாயகம் வராங்க மாஷா. அதாவது சையத் இப்ராஹிம் அல் புகாரி அவங்களோட புள்ள சையது முஹம்மது அல் புகாரி மொரல் புகாருடைய திருமண கல்யாணம் முடிக்கிறாங்க. சையத் முஹம்மது புகாருடைய புள்ள சையத் அஹமது அல் புகாரி அவங்களோட புள்ள சையத் முஹீதீன் அல் புகாரி அவங்க புள்ள சையத் ஷாவுல் ஹமீத் அல் புகாரி அவங்களோட புள்ள மாஷா அல்லாஹ். நம்முடைய வாப்பா நாயகம் مظهر رسول الله السيد محمد يوسف الحسين والحسن البخاري أبو الكريم رضي الله تعالى عنه علينا البركات منه دهرت آمين. أبو الحمد لله بخاري تعالى يدوري عراود தலைமுறை நாங்கள் மாஷா அல்லாஹ். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஃபசியாமா ஜீசானா புகாரி தங்கள் நாயகத்துடைய ஏன்னா 7வது தலைமுறை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 39வது தலைமுறை நான் மாஷா அல்லாஹ். நான் பதவியாப்போம் அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் 40வது தலைமுறை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாரிசுல விராசத்துல வர அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்த பரம்பரையோட அல்லாஹ் யாரை சேர்த்து வைக்குமா, யாரை அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களா இருக்கிறாங்களோ மாஷா அல்லாஹ். யாரை அல்லாஹ் இஷ்டப்படுறானோ அப்படிப்பட்ட ஆட்களை தான் என்ன செய்யும், அடியார்களை தான் நாயகத்துடைய அஹ்லுல் பைத் தஹாரோட மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சேர்த்து வைக்குமா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ குத்புல் வஜூத் மظهر ரசூலுல்லாஹ் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைன் அல் ஹசன் அல் புகாரி நாயகத்துடைய தெய்வீக திருநாம திரு பேரே மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாமருந்து மாஷா. புகாரி திருநாமம் இருக்குது, அது பெரிய ஷிஃபா அல்ஹம்துலில்லாஹ். என்ன அது தீராத நோயும் தீர்க்கும்,
அது மாறாத பிணியை மாஷா அல்லாஹ் மாற்றுவதற்கு வல்லமை மிக்க திருநாமமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமுஷான் அஹ்லு பைத் அத்ஹார் நபவி ஜத்துல் கரீம் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி ஹுசைன் அல் ஹசனி அல் புகாரி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருநாமத்தை மாஷா புரிஞ்சா. இப்பேற்பட்ட மகா விசேஷத்துக்குரிய அஹ்லு பைத் அத்ஹார் நபவியான சையத் முஹம்மது மௌலா ஜலாலி புகாரி நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய தினத்துல அவர்கள் மனாத்திபு ஷரீஃப் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் புகாரி தங்கள் ஆப்பானாயத்துடைய மஹப்பத்தையும் ரிலாவையும் அவர்களுடைய நிஸ்பத் ஷரீஃபையும் சுஹபத் ஷரீஃபையும் அல்லாஹ் நமக்கு தாயிமாக தீனிலும் துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய கபரையும் ஹஷ்ரையும் அல்லாஹ் புகாரி தங்கள் ஆயத்துடைய நாளின் ஷரீஃபுடைய நூறானியத்தை கொண்டு அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக. நம்முடைய இருலோகத்து வாழ்க்கையும் புகாரி தங்கள் ஆப்பானாயத்துடைய எல்லா மததும் ஹிமாயத்தும் ஹிஃபுதும் உள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹு ஃபضلி வ ரசூல் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه